நம்மளை எப்படி ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அவரை நம்ம அறிந்து கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்திலே நம்ம வாழணும். அவரோடு நம்ம நடக்கணும். அவர் பாதையை நம்ம விரும்பணும். அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். இப்படிதான் ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இயேசு எப்படி ஆயிட்டா தெரியுமா? நிறைய பேருக்கு பார்ட் டைமா மாறிட்டாரு. பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்ட் டைம் ஆண்டவரா மாறிட்டாரு. சரி, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் முடிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் போய் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வரலாம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம இருக்கலாம். இந்த கொஞ்ச நேரத்துக்காக ஆண்டவர் மனுஷனை உருவாக்கவில்லை. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கணுன்றதுக்காக மனுஷனை டிசைன் பண்ணல. நம்முடைய டிசைனே முழுக்க முழுக்க என்னதுங்க? அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு நடந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய சிந்தனை அவருடைய சிந்தனையாக மாற வேண்டும். அவரோடு நாம் கலக்க வேண்டும். அவரோடு we have to walk with Jesus. Only then you can see the miracle in your life.